ஆமா ஒண்ணா? கிலோ 1 கிலோ 500 ரூபாயா? அம்மாடி. இது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்க்கா? இந்த மாதிரி ஒரு கிழங்கு இருக்கு, இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கும் தெரியாதுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி முடவாட்டு கால கிழங்குன்னு ஒண்ணு இருக்குப்பா, எனக்கு வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிழங்கோட விலை 500 ரூபாய். எது? ஆமா, ஒண்ணா? 1 கிலோ 500 ரூபாயா? அம்மாடி. 500 ரூபாய் கொடுத்து வாங்கினவங்க 500 ரூபாய் கொடுத்து நான் உங்களுக்கு வேற இடத்துல வாங்கி அனுப்பிச்சு விட்டேன். அவங்க வந்து அதை வந்து கொரியர் சார்ஜே 700-800 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அப்ப அதுல இவ்வளவு விஷயம் என்ன இருக்கு? இவ்வளவு இதையே இவ்வளவு 500 ரூபாய் கொடுத்து இதை வாங்குறாங்க, அப்புறம் கொரியர் சார்ஜ் வேற இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க, இது என்ன இருக்குன்னு இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இதை நாங்க தயாரிக்க ஆரம்பிச்சோம். நல்ல ரிசல்ட் இது. ஜனங்கள் மாதிரி நல்லா பதப்படுத்தி அப்புறம் இதை வந்து சூப் மிக்ஸா ரெடி பண்றோம். ஓ சரி. இது வந்து என்ன மாதிரி மருத்துவ குணம் காது? இதை வந்து நாங்க பிசினஸ் மோட்டிவ்ல பண்ணல. இது வந்து நம்ம உடம்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, முடக்குவாதம், மூட்டுவாதம் எல்லாமே குணமாகும். ரொம்ப அருமையா இருக்கும். மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல, மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்ல. நல்ல வாசனை. இது முழுக்க முழுக்க விளக்கெண்ணெயிலே செய்யறது. மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிப்பு வடகம் நல்ல வாசமா இருக்கு. இப்பெல்லாம் இது செய்யறதுக்கு யாருக்கும் டைம் இல்ல. பட் நீங்க வீட்டுல செய்யற மாதிரியே செஞ்சு தந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்ய ஆரம்பிச்சு நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சு நிறைய தாளிப்போட எல்லாரும் செய்யறாங்க. இது கருவேப்பிலை தான் அஞ்சிட்டு இருப்பாங்க மசாலாக்கு எல்லாம். கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி. அதுக்கப்புறம் இங்க வத்தல் எல்லாமே வந்து பேக் பண்றாங்க, அங்க நெய் பேக் பண்றாங்க. அந்த சைடு உங்களோட ரூமாக்கா? அப்படிதான் போட்டிருக்கோம். எங்க வாங்க போய் உட்காருங்க. 65 மசாலா. போங்க உங்க சேர்ல உட்காருங்க. சோ இங்க ஒரு டீம் இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி ப்ராசஸிங் டீம். அது ஆமாப்பா. ஓகே. இதுக்காகவே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க. நான் இதோட ஒரு 4 டைம் உள்ள வந்து உட்காந்துருக்கேன்டாமா. ஒரு 5 இந்த நேத்து சம்பள தேதியில வந்து அது தம்பி வந்து நீ உட்காந்து உன் கையால சம்பளம் கொடுமா அப்படின்னு சொல்றதுனால நான் வந்து இதை உட்காந்து அந்த சம்பள தேதிக்கு மட்டும் சேர்த்து வந்து உட்காந்து சம்பளம் கொடுத்துருவேன். எனக்கு இதுதான் என்ன தெரிஞ்சுக்கலாமாக்கா? ஓ ஃபுல்லா உங்களோட ரெசிபி இருக்கு அதுல? ஆமாண்டாமா. இல்ல எத்தனை என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க? எவ்வளவு இருக்கு இதுல? இவ்வளவு வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ற ஊறுகாய், நீங்க பண்ற பொடி எல்லாத்தோட ரெசிபி இருக்கு. இதெல்லாம் இன்னும் யூடியூப்ல நான் போடாத விஷயங்களை எழுதி வச்சிட்டு இருக்கேன். நோட் புக்கா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தரணும் அப்படின்னா, இல்ல உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கே வேணும்னா மிகப்பெரிய விஷயம். நீங்க வந்து ரொம்ப பிசினஸ் ஓரியன்டா இருக்கீங்க. எவ்வளவு பாருங்களேன், எவ்வளவு ப்ராப்பரா வந்து ஒரு புக் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரெசிபியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே அதையே நீங்க ப்ராடக்டா வந்து பயன்படுத்தலாம், ப்ராடக்டா சேல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடை மிக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து எடுத்துட்டாவே நம்ம வந்து ப்ராடக்டா சேல் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பரா வந்து அளவு கொடுத்து அது எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரெசிபி எப்படி வந்து அடையா மாத்தணுங்கிறது முத கொண்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நீங்க நெய் காய்ச்சற வீடியோஸ் நாங்க நிறைய பாத்துருக்கோம். இப்பயும் ஸ்டில் வந்து எங்க வீட்டுல தான் காய்ச்சறீங்களா? ஆமா. அப்படிங்களா? மிஷின் வச்சு காய்ச்சறீங்க. ஓகே. ஸோ இங்க பேக் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்றீங்கல்ல? ஸோ இதுல ஊத்தி இவங்க வந்து அளவு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இது தனியா வருமா, இதை தனியா இந்த மாதிரி மூடி போட்டுருவாங்க. இந்த மாதிரி மூடி போட்டுருவாங்க. இதை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க சீல் பண்ணுவாங்க. மூடி போட்டாலே மூடி சீல் தானே இல்லையா? அங்க ஹீட் பண்றாங்க. ஓ ஹீட் ஆயிரும் உள்ள அந்த பேப்பர் வந்து உதாகும். அதை திறந்து பாத்தீங்கன்னா தெரியும்.